இருக்கிறவங்க யாரும் எங்க அப்பாவுக்கு தகவல் சொல்றாங்கன்னு மறந்து போச்சா நான் சொன்னதெல்லாம்? வாங்கண்ணே, வாங்க நீ உள்ள வாங்க, உட்காருங்க. அண்ணி, டீயா காஃபியா என்ன சாப்பிடுறீங்க? என்ன சுசீலா அது? உன் முகத்திலேயே தெரியுதே என்னமோ நடந்திருக்குன்னு. காஃபி டீ எல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன 2-3 நாளா உன்னையும் காணோம், உன் புருஷனையும் காணோம். வீட்டுக்கு வராம இருக்க மாட்டானே. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? உன் புருஷனை கூப்பிடு, எங்க இருக்கான்? என்னங்க? அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க, வாங்க. அக்கா, மாமா, இப்பதான் வந்தீங்களா? நாங்க வந்தது இருக்கட்டும். என்ன 2-3 நாளா வீட்டு பக்கமே காணோம். ஆபீஸுக்கு வந்தாலும் என் கண்ணிலேயே படாம தப்பிச்சு ஓடிடுற. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லையே. என்னடா ஒண்ணும் இல்ல? 1/2 மணிக்கு ஒரு தடவை, 1 மணிக்கு ஒரு தடவை நினைச்சா வீட்டுக்கு வந்துட்டு போவ. காஃபி டீன்னு உரிமையா குடிச்சிட்டு போவியே. திடீர்னு என்னடா 2 நாளா நீ வீட்டு பக்கம் வரவே இல்லையே? சொல்லு, என்ன கோவம்? கோவமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு 2 நாளா கொஞ்சம் தலைவலி, அதனால வீட்டை விட்டு வெளியிலேயே போல. அப்படியா? புதுசா இருக்குல்ல? ம், அப்படி என்னடா தலைவலி 2 நாளா தொடர்ச்சியா? அதானே, தலை வலிச்சா மாத்திரை போட்டா சரியாயிட்டு போகுது. இன்னும் தீரலையா? என்கிட்ட வந்து வைத்தியம் கேட்டிருக்கலாமே. எதுவுமே பண்ணாம இப்படி வீட்டுல படுத்து கிடந்தா சரியாயிடுமா? நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு உன் முகத்திலேயே தெரியுது. என்னடா விஷயம் சொல்லு. வைத்தி, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லு, என்ன பிரச்சனை? அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. தெரியுதுடா, தம்பி தம்பின்னு கூப்பிடுறாங்க. ஆனா முதல் பத்திரிக்கை வந்ததும் ஐயாவோ அண்ணனுக்கு வச்சுட்டாங்களேன்னு உனக்கு கோவம் அதானே? அக்கா, நீங்க ஐயாவோ அண்ணனுக்கு பத்திரிக்கை வைக்கலன்னு தான் நான் கோவப்பட்டிருப்பேன். அதுக்கும் இதுக்கும் எதுக்குக்கா முடிச்சு போடுறீங்க? இந்த மாதிரி அற்பத்தனமான விஷயத்துக்கு கோவப்படுற ஆளு நான் இல்லக்கா. அப்போ அப்படி என்னதாண்டா உன் பிரச்சனை? ஏன் எதையுமே சொல்லாம எங்களை வதைக்கிற? எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானங்க? எதுக்கு இப்படி எல்லாத்தையும் மென்னு முழுங்குறீங்க? சுஷீலா, இல்லங்க, எல்லாத்தையும் சொன்னா தானே அண்ணனுக்கும் அன்னைக்கும் புரியும். சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி அப்போ என்னமோ நடந்திருக்குல்ல? ஏண்டி, அவன்தான் மென்னு முழுங்குறானா? நீயாவது சொல்லக்கூடாதா? சொல்லு, என்ன பிரச்சனை? அண்ணி, சொல்லித்தான் ஆகணும். உங்க மருமக அவந்திகாவோட அப்பாவுக்கு நம்ம வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் யாரும் போட்டு கொடுக்கறாங்களா? அதனாலதான் நீங்க போற இடத்துக்குலாம் அவர் கரெக்டா வந்து நிக்கிறாராம். ஜவுளி கடை, நகை கடைன்னு. அதனால இவர் தான் போட்டு கொடுக்கறாருன்னு அவந்திகா சந்தேகப்பட்டு இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கா. நீங்களே சொல்லுங்க அண்ணி, இவர் உங்க குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிறவரா? கனவுலையாவது உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ண நினைப்பாரண்ணா? 2 நாளா இவர் வேதனையில துடிச்சு போய் கிடக்குறாரு அண்ணி. மனுஷன் கடந்து படுற வேதனைய என்னால தாங்க முடியல அண்ணி. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, திட்டுங்க. ஆனா துரோகம்ங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லையா? அந்த சொல்ல கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டு படிய மெதுக்க எப்படி நீ மனசு வரும்? வெளிப்படையாவே சொல்றேன்னு. ஆமா, நாங்க உங்களை அண்டி தான் வாழறோம். எங்க அண்ணன் அண்டி வாழ்றதுல
என்னென்ன தப்பு இருக்கு? அது என் அண்ணன் வீடு. அங்க வந்து போறதுக்கு எனக்கு சகல உரிமையும் இருக்கு. இந்த மனுஷன் இங்க இல்லைன்னா அங்க வந்து சாப்பிடுவாரு, அங்க இல்லைன்னா இங்க வந்து சாப்பிடுவாரு. பேருக்கு தான் இந்த வீடு, ஆனா எங்களுக்கு அதுதான் நீ பிறந்த வீடு. நான் மட்டும் என்ன, தெரிஞ்சோ தெரியாமலோ அங்க இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு தான் அண்ணி வரேன். எல்லாம் எந்த உரிமையில எடுத்துட்டு வரேன். என் அண்ணன் வீடு, என் அண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்கங்கிற உரிமையில தானே. இது தப்புன்னா எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி, எங்களை மன்னிச்சிருங்க. ஏய், என்ன சுசீலா அது? அழாதடி. ஆற மாட்டேங்குது அண்ணி. உன்னை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண நினைக்கிறவங்களா அண்ணி நாங்க? கழுத்து அறுத்து போட்டாலும் உங்களுக்கு துரோகம் நினைக்கவும் மாட்டோம், துரோகம் செய்யவும் மாட்டோம் அண்ணி. அண்ணி, இன்னும் உங்க வீட்டுக்கு அவந்திக்கா மருமகளா கூட ஆகல. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில ராசிங்கப்படுத்திட்டாளே. அந்த ஒரே ஒரு வார்த்தையில 2 பேரும் செத்து போயிட்டோம் அண்ணி, செத்து போயிட்டோம். சுஷீலா, போதும் சுஷீலா, நடந்தது சொல்லிட்டேல, வேண்டாம். வீணா அக்கா மனசு நோகடிக்காத. பாரு, அக்கா கண் கலங்குறாங்க பாரு. பாருங்க அண்ணி, இப்ப கூட உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர இவர் பொறுக்கிறாரா பாருங்க. இவரு அண்ணி துரோகி. அட கடவுளே, எவ்வளவு நடந்திருக்கா? இது ஏண்டா நீ என்கிட்ட சொல்லாம இருந்துட்ட? ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டல, ஏன்? இல்லக்கா, எவ்வளவோ பிரச்சனை பார்த்துட்டீங்க. இப்போதான் நம்ம குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கல்யாணம் அது இதுன்னு இப்பதான் நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷம் எட்டி பாக்குது. இந்த நேரத்துல இது ஒரு பிரச்சனைன்னு நான் உங்ககிட்ட சொல்லி வீணா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சண்டையா மாற வேண்டாக்கா. அக்கா, இப்ப கூட இதை வந்து நீங்க கேட்காட்டி நான் இந்த விஷயத்த சொல்லிருக்க மாட்டேன்க்கா. என்ன உமா அது? அந்த பொண்ணுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்ன்ற தராதரமே தெரியாதா? இவங்கிட்ட இப்படி போய் ஒரு வார்த்தையை கேட்கலாமா? இல்லங்க, அவ கேட்கதான் செய்வா. தப்பெல்லாம் இவன் மேலதான். என்ன அண்ணி இப்படி பேசுறீங்க? எங்களுக்கு நியாயமான விஷயத்துல கூட கோச்சிக்க உரிமை இல்லையா? பின்ன இவ்ளோ ரோஷமும் இவ்ளோ கோவமும் இருக்கிறவன் முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? நேரா வீடு ஏறி வந்து என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. என்னக்கா உன் மருமக இப்படி பேசுறாளே, நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். இதே கோவத்தோட அந்த பொண்ணை நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கணும். உனக்கு இல்லாத உரிமை அந்த அந்த வீட்டுல என் பிள்ளைங்களுக்கு கூட இல்லடா. அக்கா, ஆமாண்டா, உமா சொல்றது சரிதான். உனக்கு அவ்வளவு உரிமை இருக்கும்போது அவ எப்படி உங்ககிட்ட மூஞ்சி காட்ட முடியும்? உன்னை ஒரு கேள்வி கேட்டான்னு சுசீலா சொன்னதும் நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? வாடா, இப்பவே கூட வா. நீ யாரு? உனக்கும் அந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு உன்னை கேள்வி கேட்டா பாரு, அவளை நிக்க வச்சு அதுக்கு நான் பதில் சொல்றேன். வேண்டாம் மாமா. எதுக்கு மாமா பிரச்சனை? இது பிரச்சனை கிடையாதுடா, இது உன்னோட உரிமை. என்னடா பாத்துட்டு நிக்கிற? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, வீட்டுக்கு கிளம்பணும். அக்கா, போட. நான் மாத்திக்கிட்டு வரேன் மாமா. வாவுமா, கார்ல போய் வெயிட் பண்ணலாம். வருவான். நீ வாடி. நீ வாமா. அக்கா, ஆபீஸ்க்கு வந்துட்டேங்க்கா. உனக்கு சரியா கேக்குதாக்கா? கேக்குது. உள்ள போ சுப்பு, அவங்க கிட்ட பேசு. அவங்க பேசுறதுக்கு ஏத்தபடி நான் ஐடியா சொல்றேன். நீ அதை அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடு. சரிக்கா. இங்க பார், ப்ளூடூத்தை காதுல வச்சுக்கிட்டு நான் பேசுறத கேட்டு பேசுறேன்னு நீ எதுவும் உளறி கொட்டாத. இந்த தடவை ஜாக்கிரதையா பண்ணு, புரியுதா? நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. இப்போ ஆபீஸ் உள்ள போறேன்க்கா. ம். அந்த மிருகவதை தடுப்பு ஆளுங்களை நம்ம வீட்டுக்கு அவ தான் அனுப்பி வச்சிருப்பா. அவ அனுப்பலனா
இவ்வளவு டீடைல்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு அந்த கிருஷ்ணனும் உமாவும் என்ன கேவலமா பேசி அசிங்கப்படுத்தினாங்க. இவ வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்பி அசிங்கப்படுத்துறா. அவனுங்க ரொம்ப ஆடுறானுங்க மாப்ள. நாம ஏதாவது அவனுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். சும்மா விடக்கூடாது. போட்டிக்கு போட்டியா கல்யாணத்தை வச்சு அவங்களுக்கு நாம குடைச்சல் கொடுக்கலாம்னு நினைச்சா அவங்க தான் நமக்கு மேலும் மேலும் குடைச்சல் கொடுக்கறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே மச்சான். அதை சொல்லத்தானே நான் வந்திருக்கேன். எதுக்கு நீங்க சங்கடப்பட்டு இருக்கீங்க? வாயா சுப்பு, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நல்ல நேரத்துல வந்த. உட்காரு. சரிங்க ஐயா. என்னதான் நடக்குதுங்க? எல்லாரும் சங்கடப்பட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு காலையில அந்த அவந்திகாவால பெரிய இன்சல்ட் ஆகி போச்சு. ஊரு முழுக்க அவந்திகான்ற பேர்ல ஒரு கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னல. அவ பாட்டுக்கு மிருகவத தடுப்பு ஆளுகளை வீட்டுக்கு அனுப்பி பெரிய கலாட்டாவாயிடுச்சு. தெருவே வேடிக்கை பார்த்து ரொம்ப அசிங்கமா போச்சு. அடடடடா, இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? எல்லாருக்கும் இது கேக்குதா? கேக்குது கேக்குது, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாரும் கேட்டு தெருவே வேடிக்கை பார்த்து அசிங்கப்பட்டான்னு சொல்றேன்ல. அடடடடா, ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப என்னையா பண்றது? அதத்தான் மாப்பிள்ள உன்கிட்ட கேக்குறாரு. ஐயா, அததான் நான் எனக்கு நானே கேட்டுக்கிட்டேயா. நீ ஒண்ணு பண்ண சொல்லு. மாப்பிள்ளைய தூக்க சொல்லு. என்னது? என்னது? இதுவும் நீ உன்னைய கேட்டுக்கிறியா? ஆமாங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, நான் கண்ணை மூடிக்கிட்டு அம்மா கிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கிறேன். அம்மா அகிலாண்ட ஈஸ்வரி, ஒரு நல்ல பிளானா பார்த்து இந்த சுப்புக்கு சொல்லுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்க பாரு, பிளான் அப்புறமா சொல்றேன். அவங்க கிட்ட நீயா சொல்ற மாதிரி முதல்ல நடராஜ தூக்க சொல்லு. ரொம்ப யோசிப்பானுங்க. போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு பயப்படுவானுங்க. பேசுற விதத்துல பேசி நீங்க மாட்டிக்காம இருக்க நானாச்சு பொறுப்புன்னு சொல்லி அவங்கள ஒத்துக்க வையி. சரிதாயி, அப்படியே செய்திருந்தாய். என்னையா சுப்பு, உன்னோட அகிலாண்டேஸ்வரி நல்ல ஐடியா கொடுத்துருச்சா? சூப்பர் பிளான் கொடுத்துருக்குது சாமி. நம்ம சாமி நம்மளை கை விட்டுடுமா சார்? அதென்னையா சாமி கொடுத்த ஐடியா? சொல்றேன் ஐயா. நம்ம நோக்கம் என்ன? அவனுங்க நிம்மதியை காலி பண்ணணுங்கிறது தான். உங்க பொண்ணை அங்கிருந்து தூக்க எவ்வளவு ஐடியா பண்ணோம். ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? ஐயா பேசாம மாப்பிள்ளை தூக்கிட்டான். யோ சுப்பு, என்னையா சொல்ற? ஐயா பெரியவர, அவங்கள கதற வைக்கணும்னா இதை விட பெரிய பிளான் கிடைக்குமா என்ன? கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி மாப்பிள்ளை தூக்கிட்டா அந்த குடும்பம் எப்படி பதறும், எப்படி கதறும் யோசிச்சு பாருங்க. அப்பா சூப்பர் சூப்பர் ஐடியாப்பா. ஏய் நீ வேற கொஞ்சம் கம்முன்றா. இதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்றிய சுப்பு. அது எப்படி முடியும்? அவங்க விஷயத்துல தலையிட மாட்டோம், தொந்தரவு பண்ண மாட்டோம், அது இதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல. நான் சொன்னேன் பாத்தியா, எப்படி நடுங்குறானுங்க பாரு. ஐயா பெரியவர, நீங்க எதுக்கு ஏன் நடுங்குறீங்க? நம்ம என்ன சத்திய சந்தனா கொடுத்த வாக்க மீறாம இருக்கிறதுக்கு? இத பாருங்க, நம்ம சொன்ன சொல்ல மீறுறோம், மாப்பிள்ளைய தூக்குறோம். நமக்கு அந்த குடும்பத்தை கதற அடிக்கணும், அதான முக்கியம். அது இல்லையா, அந்த ஆளும் பெரிய மனுஷன், நானும் பெரிய மனுஷன். நாளைக்கே கடத்தல் கெடுத்தல்னு பேப்பர்ல நம்ம பேர் வந்துச்சுன்னு வச்சுக்க, நாமளே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இல்லையா? ஐயா மாட்டினா தானே உங்க பேர் பேப்பர்ல வரும். மாட்டாம இருக்கிறதுக்கு நான் கேரண்டியா? அது எப்படியா? நாம யாருன்னு காட்டாமலே மாப்பிள்ளை பையனை எப்படி தூக்க முடியும்? ஐயா அதுக்கான ஐடியா தரதுக்கு நான் கேரண்டியா? உங்க பேரே வெளியே தெரியாம தூக்கிட்டாக்கா உங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல? அப்படி இருந்தா யாருப்பா வேணான்னு சொல்லுவா? அந்த குடும்பத்தை கதற விட்டு பார்க்கணும்னு தானே நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஐடியா சொல்லு. ஐயா ஐடியா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. கம்ப்ளீட் ஆனதா நானே உங்களுக்கு போன் போட்டு சொல்லிடுறேன். விஷயத்தை ஈஸியா முடிச்சிடலாம். என்னது சோரிய முடிக்கிறதா? உலகிலன்னு எதையாவது ஆரம்பிச்சிடாதையா? ஐயா எதுக்கியா இவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்க? கொலையெல்லாம் இல்லையா, இது வேற திட்டம், வேற பிளான். முழுசா யோசிச்சுட்டு வந்து நானே சொல்றேன்யா. அப்ப நான் புறப்பட்டுங்களா? வரையா? சரியா, நல்ல திட்டமா சொல்லு. நாங்க உன்னதான் நம்பி இருக்கோம். ஐயா சுப்பு நம்பினோர் கைவிடப்படார், கவலைப்படாம வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் புறப்படுறேன். வரட்டுங்களா? போயிட்டு வா. வரையா? வரம்மா. என்ன மாப்பிள்ள இது? வந்தா நடராஜ தூக்குவோம்னா
ஐடியா தரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கும் தான் ஒன்றும் புரியல. ஆனா இவன் சொல்லி எந்த திட்டமும் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகல. இதுவும் சக்சஸ் ஆகும் நம்புவோமே மச்சான். வெயிட் பண்ணுவோம். பின்ன யாரோட வேலைன்னு நினைச்ச? அதானே பார்த்தேன். இந்த மிருகங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டு மேட்டர் தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். என்ன அந்த கருப்பட்டி மண்டையன் ஆடி போயிட்டாரா? பின்ன சும்மாவா? வேர்த்து விறுவிறுத்து போய் கதி கலங்கிட்டாருக்கா. தெருவே அதகலமாயிடுச்சு. போறவ வரவெல்லாம் வேடிக்கை பார்த்தான். இவருக்கு பயங்கர அசிங்கமாயிடுச்சுக்கா. எனக்கு ஒரே குஜால்ஸா இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ண. ஆமா, அந்த சூனியக்கார கழுவி என்ன பண்ணா? என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரியலக்கா. கைய பெனஞ்சுக்கிட்டு டென்ஷன்ல நின்னுட்டு இருந்தா. சூப்பர். அவர் மட்டும்தான் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாரா? பதிலுக்கு நாங்களும் பண்ணுவோம்ல. என் ஃப்ரெண்ட புடிச்சு இந்த போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுடி. அக்கா சூப்பர்க்கா. நீதான் பண்ணிருப்பேன்னு நான் அப்பவே நினைச்சேன். அந்த டவுட் வந்ததுனால தான் நான் உனக்கு போனே அடிச்சேன். இதோட நிறுத்த மாட்டேன்டி. அந்த கருப்பட்டி மண்டையன நிம்மதியா நான் தூங்கவே விட மாட்டேன். சுத்தி சுத்தி வந்து எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அக்கா ஏதாவது சேக்கா. இங்க அம்மாவை கூட எப்ப பாரு கரைச்சு கொட்டிட்டே இருக்காரு. கூட ஏத்தி விடுறதுக்கு இந்த அத்தைக்காரி வேற. ஒரே கடுப்பா இருக்கு. நீ கவலைப்படாத, அவளை நான் பாத்துக்கிறேன். அம்மாவை நிம்மதியா இருக்க சொல்லு, சரியா? சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். இங்க ஒரு நான்சென்ஸ் நின்னு கேட்டுட்டு இருக்கு. சரிக்கா. ஏய், என்ன காஃபி நீங்க தானே கேட்டீங்க? அதுக்காக போன் பேசுறப்ப நின்னு கேட்டுட்டு இருப்பியா? வச்சுட்டு போ. அக்கா நான் உன்னை சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. நீ முதல்ல சொல்லு, கோச்சிக்கிறதா வேண்டாமா நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். ஒண்ணும் இல்லக்கா, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்றேன். அப்பாவெல்லாம் அப்படி பேசலாமா? அது தப்பு இல்லையா? ஏய், என்ன அன்னைக்கு கோவில்ல தேங்காய் அழுகி போன மேட்டர்ல உன்னை பேச விட்டு 2 நிமிஷம் கேட்டதுல ஓவரா உரிமை எடுத்துக்கிற? எனக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. அதுவும் நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணன்னு வச்சுக்கோ. பொடி, போய் வேலையை பாரு. சரிக்கா, சாரி. என்ன போரகத்திகளுக்குள்ள சரி சாரின்னுகிட்டு சண்டை போடுறீங்களா என்ன? வாங்கம்மா, மாமாவும் அத்தையும் வைத்திய சித்தப்பாவை பார்க்க அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். கவிதா நில்லுடா. இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே வாய் நிறைய அம்மானு கூப்பிடுறல்ல, அது போதுண்டா எனக்கு. காஃபிலாம் வேணாம். என் செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்ன அவந்திகா, அவசரப்பட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போனீங்களாமே? ஒரு விதத்துல நீ செஞ்சது நல்லதுதான். ஆனா அத உமாவும் அண்ணனும்... அதுக்கு என்ன இப்போ? அதான் தப்புன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு நானும் சாரின்னு சொல்லியாச்சு. இப்ப உங்ககிட்ட ஒரு தடவை விளக்கம் சொல்லணுமா? என்ன நடக்குது இந்த வீட்ல? ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அது ஆளாளுக்கு வந்து கேள்வி கேக்குறீங்க. இல்ல அவந்திகா, நான் எதேச்சியாதான் வந்தீங்களா, இவளை கொஞ்சனீங்களா? அப்படியே இருங்க. ஏன் விஷயத்துல கேள்வி கேக்குற உரிமை அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் தவிர இங்க வேற யாருக்குமே இல்ல. என்ன புரியுதா? மன்னிச்சிரு தாயி, தெரியாம நான் உன் விஷயத்துல தலையிட்டுட்டேன். ச்சே, எனக்கு நல்லா வேணும். ஏற்கனவே பட்டும் எனக்கு புத்தி வரல பாரு. அவந்திகா, அவந்திகா, என்ன இது? நீ ஏன் வைத்திக்கிட்ட அப்படி நடந்துகிட்ட? என்னாச்சு ஆண்டி, என்ன விஷயம்? நம்ம வீட்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க தான் உங்க அப்பாவுக்கு தகவல் சொல்றாங்கன்னு நீ நினைச்சியாமே? அத வைத்தி தான் செய்யறான்னு சந்தேகப்பட்டியாமே? அடி பாவி, இவ எப்படி யாரோ தகவல் சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சா? என்ன அவந்திகா அதெல்லாம்? நீ எதுக்கு இவனை முறைக்கிற?
எனக்கு பதில் சொல்லு. எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா அவந்திகா? எனக்கு 4 பிள்ளைங்க இல்ல, 5 பிள்ளைங்க. அதுல இவன்தான் எனக்கு மூத்த புள்ள. தெரியுமா உனக்கு?